புத்தியா? பக்தி பக்தியை பற்றி பேச வருகிறார்கள் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிற அணியினர். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக பெண்களுக்கு பெரிதும் தேவை பக்தி அல்ல புத்தி தான் என்று பேச வருகிறார்கள் என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கிற அணியினர். நம்முடைய பட்டிமன்றம் என்பது ஒரு உண்மையை எளிதில் நம்ம தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நடத்தப்படுகின்ற ஒரு அமைப்பு தான், ஒரு சத்தியத்தை. ஆகவே நம்ம இதை ஜெபத்துடன் அதே நேரத்தில் ரசனையுடன் நம்ம இதில் கலந்து இந்த பட்டிமன்றத்தை நாம் பார்ப்போம். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய பட்டிமன்றத்தை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தின் மகிழ்ச்சி பெருக பெண்களுக்கு தேவையானது எது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. முதலாவது பேச வருகின்றார்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக பெண்களுக்கு பெரிதும் தேவை பக்தி என்று. விமலா விக்டர். பக்தியாய் அரியணையில் இன்முகத்துடன் வீட்டிற்கும் நடுவர் அவர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக புத்தி தான் காரணம் என்று எங்களோடு எதிராக வாதாட இருக்கின்ற என் நண்பர்களே, என் திருச்சபையின் மக்களே, சிறியோரே பெரியோரே, அவையிலே கூடி வருகின்ற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பெற்ற நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, முதலாவது இந்நன்னாளிலே பொன்னான தருணத்தை எனக்கு அருளிய என் தேவாதி தேவனுக்கு தலைவணங்கி, குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக பெண்களுக்கு பக்தியே என்று அடியாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பிலே உங்களோட வாதாட வந்துள்ளேன். பக்தி இருந்தால் தானே புத்தி வரும். பக்தி உள்ளவர்கள் தான் நம் ஆண்டவர் விரும்புகின்ற குணாதிசயங்களான கீழ்ப்படிதல், தாழ்மை, பொறுமை, நிதானம், அன்பு, விட்டு கொடுக்கும் தன்மை, மன்னித்தல் போன்ற சுபாவங்கள் வரும். இதை நான் சொல்லவில்லை அப்பா, என்னையும் உன்னை படைத்த ஆண்டவனே சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீதானே புகழப்படுவதாக சாலமோன் ஞானி சொல்கிறார். நீதிமொழிகள் 31:30. தெய்வ பக்தி உள்ள பெண்களாய் இருந்தாலும் பக்தியை தங்கள் வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுத்துவது என்பதை புதிய ஏற்பாட்டு பெண்களுக்கென ஒரு தனி ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. 1 பேதுரு 3:1-6 வசனங்கள். திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷர்களை கூட மனைவியின் பயபக்தியுடன் கூடிய கற்புள்ள நடக்கையினாலே போதனையின்றி ஆதாயப்படுத்திக் கொள்ளலாமா? அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் பக்தியுள்ள ஸ்திரீகளுக்கு விலையேறப்பட்ட அலங்கமாய் இருக்கிறது என்று பேதுரு சொல்கிறார். அந்த காலத்திலே தேவனிடத்தில் பக்தியாயிருந்த நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும், அதாவது பக்தியுள்ள ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்களாம். சாராள் தன் கணவனே ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தாளாம். இயேசுவின் தாயாகிய மரியாள் கற்புள்ள பக்தியுள்ள தெய்வத்துக்கு கீழ்ப்படியும் பெண்ணாக அவள் காணப்பட்டாள் என்று வேதம் கூறுகிறது. மரியாள் நாசரேத் ஊரை சேர்ந்தவள், ஒரு விவசாய குடும்பத்தின் பெண். இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மரித்த இரட்சகரை தன் வயிற்றில் சுமந்த பெண். அவள் வாழ்க்கை வறுமையுள்ளதாக இருந்தாலும் எபிரேய அரச குடும்பத்தை சேர்ந்தவள். கன்னி பெண்ணான அவளை நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று கேப்ரியல் தூதன் சொன்னதும், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை ஒப்புவித்தாள். யாருக்கும் தெரியாத பிரபலம் இல்லாத பெண்ணை பிதா தேர்ந்தெடுத்தார். உலக வம்பு பேச்சுகள் இருந்தாலும் யோசிப்போரை தள்ளிவிட நினைத்தும் தாழ்மையாக பக்தியாக இருந்த காரணத்தினால் தனம் பெற்றாள், மகிழ்ச்சி அடைந்தாள். சந்தோஷத்தின் காரணமாக மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் கழிவுறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவரை எனக்கு செய்தார், அவருடைய நாம பரிசுத்தம் உள்ளது என்று ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி போக பாடல்களை பாட ஆரம்பித்து விட்டாள். உள்ளத்தில் மகிழ்ச்சி இருந்தால் தானே பாடல்களை பாட முடியும். மரியாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கார புரண்டோடு இருக்கும் அல்லவா? ஆஹா, என்னைய மகிழ்ச்சி, என்னை சந்தோஷம். இன்று உங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்த பக்தியே. இரண்டாவது பக்தியில் சிறந்து விளங்கிய ரூத்தை பற்றி பார்ப்போம். நாம் எவ்விதமாக ஒரு ஜான் வயிற்றுக்காக வேலை தேடி நம் சொந்த ஊரை விட்டு, நம் இனஜன பந்துக்களை விட்டு, நம் தாயகத்தை விட்டு இறை தேடி பாம்பே பட்டணத்துக்கு வந்தோமோ, அதுபோல எலிமலைக்கு தம்பதிகளும் தன் சொந்த தேசத்தை விட்டு பெத்லேமிலே காணப்பட்ட பஞ்சத்தின் நிமித்தமாக மோவாப் தேசத்துக்கு குடும்பத்தவர்களோடு பிழைப்பதற்காக போகிறார்கள். போன இடத்திலே எலிமலைக்கு இறந்து விட்டான். தன் அருமையான 2 குமாரர்களுக்கும் மோவாப் தேசத்தை திருமணம் செய்து வைத்தாள் நகோமி. ரூத் ஒரு மோவாபிய பெண், அந்நிய தெய்வங்களை வணங்கியவள். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது.
10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று உபாகமம் 23:3 சொல்லப்பட்டிருக்கிறது. மோவாபிய பெண்களுக்கு தேவன் தூரமா இருந்தாலும் இயேசுவின் வரலாற்றில் ரூத் இடம் பெற்றாள். இதற்கு காரணம் அவளுடைய அளவிடம் விடாத தெய்வ பக்தி தான். திருமணமாகி ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக பிறகு 2 மக்களும் மறித்து விட்டார்கள். நகோமி வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய டிராஜடி, தாமனா, துக்கம், கவலை, பாரம். ஆனாலும் நகோமியோ வானத்தையும் பூமியும் படைத்த சமுத்திரத்தையும் அவையில் உள்ள அனைத்தையும் உண்டாக்கிய நம் ஜீவனுள்ள தேவனை அவள் அறிந்தவளானபடினாலே என்னதான் தாங்க முடியாத துக்கம் அவளுடைய உள்ளத்தில் இருந்தாலும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற திருமறை கோட்பாட்டின்படி தன் முழு பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிட்டு தேவனத்தில் பக்தியா இருந்தபடினால் புத்தியோடு நடக்க வேண்டிய காரியத்தை தன் வீட்டிலே வாழ வந்த மருமக்களாக மேல கர்த்தனை கொண்டவளாக, என் மக்களே நான் மீண்டுமாக பெத்லெஹேமுக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று கேள்விப்பட்டு போகிறேன், நீங்க 2 பேரும் உங்க தாய் வீட்டுக்கு போங்கம்மா என்று நகோமி சொல்றான். சூழ்நிலைகளை அறிந்த ஒருவாள் தன் சுய புத்தியினால் முடிவெடுத்து தன் மாமியாரை முத்தமிட்டு போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ தேவன் மீது கொண்ட பக்தியின் விளைவாக உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமே அல்லாமல் வேறொன்று நம்மை பிரிக்க கூடாது என்று உறுதியாக கூறிவிட்டாள். இது பக்தியின் வெளிப்பாட்டை காட்டுகிறது அல்லவா? உலக பிரகாரமாக சற்று யோசித்து பார்ப்போமா? இவ்விதமான சூழ்நிலையில் எந்த மாமியாராவது மருமகளை புகழ்ந்து பேசியிருப்பார்களாக? வாய்க்கு வந்தபடி ஏசியிருப்பார்கள். நீ யோகம் இல்லாதவள், ராசி இல்லாதவள், போங்க உங்க வீட்டுக்கு, என் முகத்திலே முழிக்காதுங்க என்று கடினமான வார்த்தைகளை கண்டிப்பாக கொட்டியிருப்பார்கள் பக்தி இல்லாத மாமியார்கள். ஆனால் நகோமியோ கர்த்தருக்கு பயந்து பக்தியோடு, கர்சனையோடு, இரக்கத்தோடு, அன்போடு நடந்து கொண்ட காரணத்தால் ஞானமாய் மருமகளிடம் செயல்பட்டாள். ரூத் மாமியார் மேற்கொண்ட மரியாதை நிமித்தமாக பக்தியோடு நடந்து கொண்ட காரணத்தினால் சுதந்திரவாளியான மிகுந்த ஆஸ்திக்காரனான தன் மாமனின் உறவு முறையான போவாசி திருமணம் செய்து கொண்டு பாக்கியம் பெற்றாள். அர்ப்பணித்த வாழ்க்கை வாழ்ந்தால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தாள். மாமியாரோடு சேர்ந்த ஆண்டவரையும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்ந்தாள். ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொண்டாள். கதிர் பொறுக்க போவாசுடைய வயலுக்கு போனால் அந்த வயலுக்கே எஜமானி பிடிவிட்டாள். ஆண்டவருக்காக பரிசுத்தமான வாழ்க்கையை மேற்கொண்டாள். தன் கணவரை இழந்த போதிலும் மாமியாருக்கு கீழ்ப்படிந்து உலக பிரகாரமாக கண் போன கால் போன போக்கிலே சுற்றி தெரியாமல் பரிசுத்தமான வாழ்க்கையை மேற்கொண்டதினால் போவாசை சுதந்திரவாளியை கொண்டாள். ஆண்டவருடைய சிலுவையை எடுத்தாள். மாமியார் ஏழையாக இருந்தாலும் கஷ்டமான வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவருக்காக கனிதரும் ஜீவியம் செய்தார். ரூத் ஒரு விவிலிய விசுவாசத்தின் விளக்காக காணப்பட்டாள். அவளுடைய பக்தியை குறிக்கிறதல்லவா இது? மாமியாருக்கு கீழ்ப்படுகிறாள், இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம்பெறுகிறாள், தாவீது ராஜாவிற்கு போட்டியாகிறாள். காரணம் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பக்தியே. ஃபார் எக்ஸாம்பிள் ரெவரண்ட் ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் திருச்சபையை உருவாக்கிய பாக்கியத்தை பெறுவதற்கு ஊண்டுகோலாக இருந்தவர் அவருடைய தாயாரின் பக்தி நிறைந்த ஜெபம்தான். சுபஜீவ ஊழியத்தை நடத்தி வருகின்ற பிரதர் செல்வராஜ் இன்று உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனாக காணப்படுவதற்கு காரணம் தன் மனைவியின் அயராத இடைவிடாத 7 வருட பக்தி நிறைந்த ஜெபம்தான். ஆகவே குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுக பெண்களுக்கும் பெரிதும் தேவை பக்தியே 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 ஆணித்தரமாக சொல்லி